வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடரோட 33வது போட்டியில நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுன அந்த எல் கிளாசிக்கோ பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி மும்பை வான்கடே மைதானத்துல நடந்த இந்த போட்டி CSK ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சதுன்னு தான் சொல்லலாம். இந்த போட்டிக்கு முன்னாடி ரெண்டு அணிகளுமே புள்ளிப்பட்டியல்ல ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இருந்தாங்க. ரெண்டு பேருமே தலா 6 போட்டிகள்ல விளையாடி வெறும் 2 வெற்றிகளை மட்டுமே பதிவு செஞ்சிருந்தாங்க. மும்பை அணி 7வது இடத்திலையும் ருதுராஜ் கெய்க்வாட் தலைமையிலான CSK அணி 8வது இடத்திலையும் இருந்த நிலைமையில இந்த போட்டி ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்னா அமைஞ்சது. போட்டியில டாஸ் வென்ற மும்பை அணியோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதல்ல பந்து வீச முடிவு செஞ்சாரு. ஆரம்பத்துல இது ஒரு நல்ல முடிவாதான் தெரிஞ்சது. ஏன்னா CSK கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் 14 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்திருந்தப்போ ஆட்டத்தோட 3வது ஓவர்ல அல்லா கசன்பர் வீசிய ஒரு சிறப்பான கேரம் பால சிக்கி பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் களத்துல நடந்ததெல்லாம் சஞ்சு சாம்சனோட ஒன் மேன் ஷோ தாங்க. CSK அணிக்காக களமிறங்கிய சஞ்சு சாம்சன் ஆரம்பத்துல இருந்தே தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் நிலைச்சு நின்னு ஆடினாலும் மறுபக்கம் விக்கெட்டுகள் விழுந்துகிட்டேதான் இருந்தது. சிவம் துபே 8 பந்துகளில் 5 ரன்கள் மட்டுமே எடுத்து கசன்பர் பந்துவீச்சுல கிளீன் போல்ட் ஆகி வெளியேறினாரு. அதுக்கப்புறம் வந்த டெவால்ட் பிரீவிஸ் ஷார்ட் பால்களை எதிர்கொள்வதில தனக்கு இருக்குற சிரமத்தை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தினாரு. 11 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்திருந்த அவர் அஸ்வனி குமார் வீசிய ஷார்ட் பாலை கட் பண்ண முற்பட்டு ஃபைன் லெக் திசையில கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. அல்லா கசன்பர் தன்னோட 4 ஓவர்கள வெறும் 25 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. ஆனா சஞ்சு சாம்சனுக்கு ஜோடியா கார்த்திக் சர்மா உள்ளே வந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 5வது விக்கெட்டுக்கு 43 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சு அணியை சரிவுல இருந்து மீட்டாங்க. கார்த்திக் சர்மா 19 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்து ஜஸ்பிரித் பும்ரா பந்து வீச்சுல அவுட் ஆனாரு. கடைசி கட்ட ஓவர்கள சஞ்சு சாம்சனோட ஆட்டம் விஸ்வரூபம் எடுத்தது. அவருக்கு துணையா வந்த ஜேமி ஓவர்டன் வெறும் 7 பந்துகள்ல 15 ரன்கள் எடுத்து ஆட்டத்தோட வேகத்தை கூட்டினாரு. இன்னிங்ஸோட கடைசி ஓவரை மும்பை அணியின் கிரிஷ் பகத் வீசினாரு. அந்த ஓவர்ல சஞ்சு சாம்சன் 2 சிக்ஸர்கள் மற்றும் ஒரு பவுண்டரியை விளாசி தன்னோட சதத்தை பூர்த்தி செஞ்சாரு. இந்த சீசன்ல இது அவருக்கு 2வது சதம். மொத்தம் 54 பந்துகளை சந்திச்ச சஞ்சு சாம்சன் 10 பவுண்டரிகள் மற்றும் 6 பிரமாண்டமான சிக்ஸர்களோட 101 ரன்கள் குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்துல இருந்தாரு. இதனால CSK அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள்ல 6 விக்கெட் இழப்புக்கு 207 ரன்கள் அப்படின்ற ஒரு இமாலய இலக்கை நிர்ணயித்தது. 208 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற மிகப்பெரிய இலக்கோடு களமிறங்கிய மும்பை அணிக்கு ஆரம்பமே பெரும் அதிர்ச்சியா அமைஞ்சது. இம்பேக்ட் பிளேயரா உள்ளே வந்த அகீல் ஹுசைன் மொத்த கதையையும் மாத்தி எழுதிட்டாரு. பவர் பிளே ஓவர்களிலேயே புதிய பந்து நல்லா ஸ்விங் ஆனதை பயன்படுத்தி அகீல் ஹுசைன் மும்பை அணியோட டாப் ஆர்டரை சுக்குநூறாக்கினாரு. டேனிஷ் மல்லேவர் நமந்தர் ஆகியோரோட விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்தி மும்பை அணியை பரிதாப நிலைக்கு தள்ளினாரு. இந்த சரிவுல இருந்து மும்பை அணியை மீட்க சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா 2 பேரும் ரொம்பவே போராடினாங்க. திலக் வர்மா 29 பந்துகள்ல 37 ரன்களும் சூரியகுமார் யாதவ் 30 பந்துகள்ல 36 ரன்களும் எடுத்து ஒரு 60 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் நீடிக்கல. மறுபடியும் பந்து வீச வந்த அகீல் ஹுசைன் அபாயகரமான சூரியகுமார் யாதவ் விக்கெட்டையும் வீழ்த்தி மும்பை அணியோட கடைசி நம்பிக்கையையும் உடைச்சாரு. அகீல் ஹுசைன் தன்னோட 4 ஓவர்கள 1 மெய்டன் உட்பட வெறும் 17 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை அள்ளி அசத்தினாரு. அவருக்கு துணையா நூர் அஹ்மத் 24 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினாங்க. CSK பந்துவீச்சாளர்களின் துல்லியமான பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாம மும்பை அணி 19 ஓவர்களிலேயே வெறும் 104 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு. முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 103 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்சாங்க. பேட்டிங்ல 101 ரன்கள் குவித்து ஆட்டத்தை முழுமையா தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த சஞ்சு சாம்சனுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. இன்னைக்கு மேட்ச்ல நடந்த இந்த துல்லியமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.